அகில இந்திய மாநாடு மதுரையில் 54 வருஷத்துக்கு பின்பாக நடக்குது. என்ன தாக்கங்களை அரசியல் களத்தில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் அது அரசு அதிகாரத்தில் அமர்வதற்கு நாடாளுமன்றத்தை ஒரு வழிமுறைகளில் நாடாளுமன்றத்தையும் ஒன்றாக வைத்துக் கொண்டிருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுவதுதான் அதனுடைய முதன்மையான பணி. அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளாக மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்காக, பொதுத்துறைகளை பாதுகாப்பதற்காக, உழைப்பாளி மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக, அது எல்லாவற்றையும் விட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய வகுப்புவாத நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் இந்த நாடு செல்வதை தடுப்பதற்கான ஒரு பரந்த ஒற்றுமையை கட்டிய போராட்டத்தை கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தியிருக்கிறது. அந்த 3 ஆண்டுகள் நடத்திய போராட்டத்தின் அனுபவங்களினுடைய படிப்பினை என்ன என்பதை இந்த மாநாடு கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக இன்றைக்கு அது முன்வைக்கக்கூடிய ஒரு இந்து ராஷ்டிரம் என்கிறதை நோக்கி இந்த நாட்டை செலுத்துவதை தடுப்பதற்காக அரசியல் சாசனத்தின் வழி நின்று மக்கள் போராட்டங்களின் வழியாக என்னென்ன வகைகளில் நாம் நம்முடைய அமைப்பை நடத்துவது, நம்முடைய சொந்த பலத்தில் போராடி கொண்டே கூட்டு இயக்கங்களை உருவாக்குவது, ஒத்த கருத்துள்ளவர்களை அணிதிரட்டுவது, இன்றைய இந்த இந்து ராஷ்டிரம் என்கிற நிகழ்ச்சிகளுக்கு எதிரான ஒரு பரந்த ஒற்றுமையை கட்டுவதற்குண்டான அனைத்தையும் அது மேற்கொள்ளும். இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்திய வகை பாசிசம் என்பது மிக கடுமையாக அதனுடைய பணிகளை முன்னெடுக்கிறது. அதை தடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஒரு ஹிட்லரை வீழ்த்தியதைப் போல, ஒரு முசோலினியை வீழ்த்ததைப் போல இன்றைக்கு இந்த இந்திய வகை பாசிசத்தை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய பரந்த ஒற்றுமை தேவைப்படுகிறது. அது பற்றிய நடைமுறை சாத்தியமான வழிகளை எல்லாம் இந்த மாநாடு பரிசீலிக்கும். அதுதான் அரசு அதிகாரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இலக்கு இல்லைன்னாலும் அந்த அதிகாரம் தான் நீங்க மக்களுக்கான பணிகளை செய்யறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக இருக்க போகுது. அப்போ அதை அடைகிறதுல தேர்தல் அரசியல்களில் இன்னமும் பின்னடைவு அப்படிங்கிறது பல மாநிலங்களில் கட்சிக்கு இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. அது எப்படி மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்? தேர்தல் அரசியலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் இதே காலத்தில் தான் மக்களுடைய மிகப்பெரிய போராட்டங்களை வடிவமைப்பதிலும் அதை தலைமை தாங்கி நடத்தி செல்வதிலும் மார்க்சிஸ்ட் கட்சி மிகப்பெரிய பங்களிப்பினை செய்திருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் இந்த வகையான போராட்டங்களுடைய பலன் தேர்தலிலும் பிரதிபலித்தால் நன்றாக இருக்கும். அது மக்கள் போராட்டங்களை வலுப்படுத்துவதற்கும், மக்களுடைய கோரிக்கைகளை மக்கள் மன்றத்திலேயே கொண்டு போய் கவனத்தை ஈர்ப்பதற்கும் அது தேவையானதாக இருந்திருக்கும் என்பது வரைக்கும் சரிதான். ஆனால் மக்களுடைய ஏற்புக்காக நாங்கள் வெறும் தேர்தலை மட்டும் அணுகவில்லை. மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக அவர்கள் சந்திக்கக்கூடிய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு அதற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் மீது மதிப்பு வைத்து மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் அரசு அதிகாரத்தில் செல்வதற்கு எங்களுக்கு எந்த மனத்தடையும் இல்லை. இன்று இருக்கக்கூடிய நவீனமோ பின் நவீனத்துவ தலைமுறைக்கு ஏற்றவாறு கட்சி அதனுடைய கட்டமைப்புகளோ வடிவமைப்புகளோ மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது மாறணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இன்றைக்கு ஒரு உலகத்திலேயே அதிகப்படியான இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா என்கிற இடத்தை அடைந்திருக்கிறது. அப்படியானால் இந்த இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புகள், ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற இந்த இளைய சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடிய இடத்தில் கட்சி தன்னை பொருத்திக் கொள்ள வேண்டும் என்பது கட்சிக்கு முனைப்பாக இருக்கிறது. அந்த வகையில் தான் கட்சி தலைமை உள்ளிட்ட பல பொறுப்புகளுக்கும் அதைப் போலவே கட்சி வடிவமைக்கக்கூடிய பல போராட்டங்கள் அல்லது நிகழ்ச்சிகள், கோரிக்கைகள், இவை எல்லாவற்றிலுமே இளைய சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. அதுக்கு ஏற்ற வகையில் இளைஞர்களை உள்வாங்கிக் கொள்வது, அவர்களுடைய ஜனநாயக குரல்களை அங்கீகரிப்பது, விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, அவர்களில் ஒருவராக நம்மை கரைத்துக் கொள்வது, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக பாடுகளுக்காக நாம் என்ன பலி கொடுத்தேனும் களத்தில் நின்று அவர்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவது என்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. மதுரையை மறுபடியும் தேர்வு செய்வதற்கான நோக்கம் ஏதாவது இருக்குமா? ஒன்று, தமிழ்நாட்டினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றில் மதுரை, கோவை போன்ற இடங்களுக்கு ஒரு தனித்துவமான மக்கள் செல்வாக்கு உண்டு. அது தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினராக வர்றோம். அது மட்டும் இல்லை, ஒரு மக்கள் அடித்தளம் இந்த மாவட்டங்களில் டெல்டா பகுதியிலையும் இங்கேயும் இருக்கு. அந்த வகையில் இதற்கு முந்தைய ஒரு மாநாடு கோயம்புத்தூரில் நடந்தது. இப்போ அடுத்து ஒரு மாநாடு வருகிற போது மதுரையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்.